ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அது யூடியூப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ராஜெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். அது என்ன ப்ராஜெக்ட்னா ஆர்டிகல்ஸ் இங்கிலீஷ். அந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சிசர், நெக்ஸ்ட்டு பென்சில், நெக்ஸ்ட்டு ஃபெவிஸ்டிக், நெக்ஸ்ட்டு ஸ்மால் பிட் ஆஃப் A4 ஷீட் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஃபுல் சைஸ் பர்பிள் கலர் ஷீட், அப்புறம் க்ரீன் கலர் ஷீட், அப்புறம் பிங்க் கலர் ஷீட், அப்புறமேல் எல்லோ கலர் ஷீட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டை எப்படி செய்யறதுன்னு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம A4 ஷீட்டை கொஞ்சமாக ஸ்மாலாக மடக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா மெலிச்சா மடக்கிக்கோங்க, ரொம்ப பெருசாக வேணாம், மீடியம் சைஸ் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹார்ட்டின் ஷேப் வரைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், ஹார்ட்டின் ஷேப் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லா கலர்ஸையும் இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா கலர்ஸையும் கட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோ கலரில் 5 கட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி எல்லா இதுலேயும் நீங்கள் 5 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம க்ரீன் கலரே கட் பண்ணி எடுத்தாச்சு. பிங்க் கலர் எல்லாம் பறந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது எல்லாமே எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிங்க் கலர் இப்போ காமிக்க போகிறேன். பிங்க் கலர் தான் எனக்கு ஃபேவரட்டாக பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நீட்டாக இருக்குது. பிங்க் கலரும் 5 பீசஸ், மீது எல்லாமே 5 பீசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 கலர்ஸ் தான் தேவைப்படும், ஏன்னா அண்ட் தக்கு 3 தானே ஃப்ரெண்ட்ஸ், அதான் 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் ஷீட்டில் இந்த மாதிரி நான் மடக்கி இருக்கிற சைஸுக்கு மடக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லார்ஜாக மடக்கிக்கோங்க, அதுக்கு ரொம்ப பெருசாலாம் வேணாம், உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஸ்கொயர் பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் ஸ்கொயர் பாக்ஸ் ட்ரா பண்ணுறேன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் 3 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். கொஞ்சமாக ரெக்டாங்கிள் ஷேப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 3 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஒயிட் கலர் ஷீட் நம்ம
கொஞ்சமாக இருந்தால் போதும்னு சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், அது இதுக்கு தான் கொஞ்சமாக இருந்தால் போதும். நம்ம வந்து ஏரோ மார்க் வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் அந்த ஆரேஞ்ச் கலர் மாதிரி கீழே ஃபோல்டிங் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோ நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபோல்டிங் மாதிரி. இப்போ பார்த்துட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு வேணுங்கிற ஸ்கெட்ச் கலர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ப்ளூ கலர் தான் அதில் பிரைட்டாக இருந்துச்சு, அதான் நான் ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பார்டர் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஒன் சைடு மட்டும் ட்ரா பண்ணால் போதும், பேக் சைடு வேணாம். பேக் சைடு தானே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வரைஞ்சிருக்கிற மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. அதை வந்து எப்படின்னா பார்த்தீங்களே உங்களுக்கு தெரியும். அந்த பார்டர்லாம் வெளில போகக்கூடாது. அந்த அந்த இதுலேயே ஈக்குவலாக இருந்தால் தான் பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பர்பிள் கலர் ஷீட்டில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் பேஸ்ட் பண்ணுற மாதிரி பேஸ்ட் பண்ணுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் ஃபெஃபி ஸ்டிக்கை எடுக்கிறேன்னா, நம்ம வந்து ஃபெஃபி காலில் ஊற்றுனா பேப்பர் சுருங்கி போயிடும்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுவே நீங்கள் ஃபெஃபி ஸ்டிக்கில் போட்டிங்கன்னா நல்லா நீட்டாக வந்துடும். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அந்த ஆரஞ்சு கலரில் நம்ம கட் பண்ணி எடுத்துருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நாம் இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் பேஸ்ட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், இதோ சென்டரில் பேஸ்ட் பண்ண சொன்னேன்ல, இந்த மாதிரி சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மீதி ரெண்டையும் இந்த மாதிரி அவுட் சைடில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அந்த ஹார்ட் எதுக்கு சொன்னோன்னா, இப்போ வந்து அந்த ஹார்ட்டையும் நாம் வந்து ஃபெஃபிகால் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபெஃபிகால் ஊற்றி பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஃபெஃபிகால் இல்லை, காலி ஆயிடுச்சு. அதனால் நான் ஃபெஃபி ஸ்டிக்கே யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம இப்படி பேஸ்ட் பண்ணால் எந்த மாதிரி டிசைன் வரும் நீங்கள் கெஸ் பண்ணி பார்க்கலாம். நானே சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பலூன் ஷேப்பில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கடைசியில் பாருங்களேன், அப்படியே பலூன் மாதிரி இருக்கும்.
பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த 3 கலர்ஸும் இந்த மாதிரி சூப்பராக பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஆர்டிகல்ஸ்ன்னு எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஸ்பெல்லிங் வந்து ARTICLES ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேலே நவுன் எழுதிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கீழே அந்த பலூன்ஸில் வந்து எதுவும் எழுத வேணாம். அது கீழே வந்து A and the எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட் எப்படியோ ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் இந்த ப்ராஜெக்ட் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இன்னும் 4 ப்ராஜெக்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.